வணக்கம். தமிழக அரசு பணியில் இருக்கும் பெண் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவலை வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு பணியாளர் விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு என்பது இதுவரை 2 குழந்தைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதவி பிரிவு அலுவலராக பணிபுரியும் திருமதி பி. மங்கையரசி என்பவர் தனது 3வது குழந்தை பேற்றிற்காக மகப்பேறு விடுப்பு கோரி விண்ணப்பித்திருந்தார். ஆனால் 2 குழந்தைகளுக்கு மேல் இருப்பதால் அவருக்கு விடுப்பு மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவிட்டதோடு இது தொடர்பாக அரசு உரிய திருத்தங்களை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து தமிழக அரசின் மனிதவள மேலாண்மை துறை கடந்த 13/3/2026 அன்று புதிய கடிதத்தை வெளியிட்டுள்ளது. அதில் உச்சநீதிமன்றம் கடந்த 23/5/2025 அன்று வழங்கிய தீர்ப்பு மற்றும் மகப்பேறு நலச்சட்டம் 1961 கீழ் உள்ள அம்சங்களை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அடிப்படை விதி 101A தேவையான திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த அரசாணையின்படி பெண் ஊழியர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் என்னென்னவென்றால், ஏற்கனவே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட பெண் அரசு ஊழியர்கள் தங்களின் அடுத்த குழந்தை பேற்றிற்காக 12 வாரங்கள் அதாவது 84 நாட்கள் மகப்பேறு விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம். இந்த 12 வார விடுப்பு காலத்திலும் ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும். இதில் எவ்வித ஊதிய பிடித்தமும் செய்யப்பட மாட்டாது. தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் திருமணமான பெண் அரசு ஊழியர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும். இந்த உத்தரவை அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முன்பு உமாதேவி என்பவர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்த அரசாணை முதன்மையாக கொள்கிறது. குழந்தைகளின் எண்ணிக்கையை காரணமாக ஒரு தாய்க்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை மகப்பேறு உரிமைகளை மறுக்க முடியாது என்பதே இந்த தீர்ப்பின் சாராம்சமாகும். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தனது அடிப்படை விதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தங்களுக்கு கீழ் உள்ள சார்நிலை அலுவலகங்களுக்கு இந்த தகவல்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் 3வது குழந்தைக்காக விண்ணப்பிக்கப்படும் மகப்பேறு விடுப்பு மனுக்களை இந்த புதிய விதிகளின்படி பரிசீலித்து எவ்வித தடையுமின்றி அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை பெண் அரசு ஊழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த உத்தரவின் நகல் தற்போது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.